இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்காலில் இந்த வாய்ஸ்லெஸ்க்காக இதுவரைக்கும் தனியாக வாய்ஸ் கொடுத்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஆகியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரஸ்ட்டாக மாறி 10 மந்த் ஆகுது. இந்த 10 மந்த்தில் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஒரு சின்ன ரிமைண்ட் மட்டும் பண்ணிக்கிறோம். 35+ ரெஸ்க்யூஸ் பண்ணியிருக்கோம். 20+ அடாப்ஷன் சென்டர் போட்டிருக்கோம். அதில் 100க்கும் மேற்பட்ட பப்பீஸ் வந்துட்டு ப்ராப்பராக வேக்சின் பண்ணி டிவார்மிங் பண்ணி நம்ம அடாப்ஷன் கொடுத்துருக்கோம். இது அன்னி இல்லை, எங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆன் ஸ்பாட்டாக 30+ ஆன் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். பண்ணி அவங்களுக்கு ரெக்கவரியும் கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோஸ் நம்ம பேஜ்லேயே போட்டிருக்கோம். ஸோ இது அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு ஷெல்டராக கொண்டு போகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்கில் நாங்கள் மெயினாக வந்துட்டு கிளாரிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னா, வேக்சினேஷன், ஏபிசி ப்ளஸ் வந்துட்டு இவங்களுக்காக ஃபீட் பண்ணுற ஃபீடர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்துட்டு இவங்கள வந்துட்டு கேர் பண்ணிக்கிற பீப்புள்ஸ்க்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை சட்ட ரீதியாக அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் வந்த எல்லாருக்குமே நாங்கள் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ப்ளஸ் இது அடுத்த கட்டமாக ஒரு ஷெல்டராக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் நினச்சா மட்டும் இல்லை, உங்களோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் இதை நாங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட ஷெல்டராக கொண்டு போக முடியும். ஏன்னா இவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறது மட்டும்தான் எங்களோட நோக்கமே. இவங்க ஒரு பெயினில், பசியில், ரோட்டில் நின்று சஃபர் ஆகிறது எங்களுக்கு சரியாக படலை. ஸோ இந்த உலகம் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்காக மட்டும்தான்.